அண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திற்கும் பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பிற்கும் தொடர்பு உண்டு. எவ்வாறு எனில், இந்த அண்டமானது பஞ்சபூத தத்துவத்தினால் ஆனது. மண் தத்துவம், நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவம். அதே தத்துவங்கள் இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய உடம்பிற்கும் உண்டு. மண்ணாக இருக்கக்கூடிய இந்த உடல், நம் உடலில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து, குருதி ஓட்டம், நம் உடலில் இருக்கக்கூடிய வெப்பநிலை, நம் உடலில் இருக்கக்கூடிய காற்று, பிராணவாயு, தசவாயுக்களினுடைய செய்கை, அடுத்தது ஆகாய தத்துவமாக நம்முடைய கண்ணொளி இருக்கிறது. ஆக அண்டத்தில் பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கிறது என்றால் இந்த பிண்டத்திலும் அவ்வாறே இருக்கிறது. இதில் முரண்பாடு ஏற்படக்கூடிய நேரத்தில் தான் மனிதனுக்கு நோய்வாய் ஏற்படுகிறது. எவ்வாறெனில், எவ்வாறு பஞ்சபூத தத்துவங்களான மண்ணையும் நீரையும் நெருப்பையும் காற்றையும் ஆகாயத்தையும் நாம் மாசுபடுத்துகின்றோமோ அப்பொழுதெல்லாம் இயற்கை சீற்றம் ஏற்பட்டு மனிதன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். அவ்வாறே தான் உடலிலே இருக்கக்கூடிய மண் தத்துவம், நீர் தத்துவம், நெருப்பு தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவத்திலே முரண்பாடு ஏற்படக்கூடிய நேரத்திலே தான் மனிதனுக்கு நோய் விளைகிறது. ஆகவே இந்த இரண்டு நிலைகளிலிருந்தும் பஞ்சபூத தத்துவங்கள் அதன் இயற்கை முறையிலே நாம் அதை பேணி வளர்த்துவோம் என்றால் இயற்கையும் வளமாக இருக்கும், இந்த உடலும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். ஆகவே இயற்கையை நேசித்து இயற்கையிலே இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களை உணர்ந்து அதே தத்துவம்தான் இந்த உடலுக்குள்ளே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த தத்துவங்கள் மாறாமல் நாம் நம்முடைய இயற்கையையும் இந்த உடலையும் நல்ல ஆரோக்கியமாக பார்த்து கொண்டால்தான் எதிர்கால சந்ததிகளுக்கு நாம் இந்த இயற்கை வளத்தை ஆரோக்கியமானதாக விட்டு செல்ல முடியும். நீரின்றி அமையாது உலகு. மனிதன் உயிர் வாழ மிக மிக ஆதாரமாக இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நீர் மிக மிக உன்னதமானது. ஒரு நீரினுடைய அருமை தாகத்தின் போதுதான் தெரியும். அப்படிப்பட்ட நீர் வளம் இயற்கை வளத்தாலே நமக்கு கிடைக்கின்றது. இயற்கை வளம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் மரங்கள், செடிகள், கொடிகள், எண்ணற்ற தாவரங்கள், மலைகளிலே அந்த வளம் குறையாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே தான் மழை பொழிகிறது. அந்த மழை பொழிவு காரணமாக சிறு சிறு துகள்களாக மலையிலிருந்து வழிந்து ஓடி வந்து சிற்றோடைகளாகவும் சிறு நதிகளாகவும் பிறகு ஆறுகளாகவும் பல பகுதிகளுக்கு சென்று ஓடி பிறகு கடலிலே கலக்கின்றது. ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள் எத்தனை எத்தனை இந்த மனிதனால் அழிக்கப்பட்டு இருக்கின்றன. அப்படிப்பட்ட நீர் ஆதாரங்களை எல்லாம் அழித்துவிட்டு எதிர்காலத்திலே நாம் என்ன செய்ய போகின்றோம்? யாராவது யோசித்திருக்கின்றோமா? நீர்வளம் குன்றி வரும் நாடுகளினுடைய பட்டியல் அதிகரித்து கொண்டே போகிறது. ஆகவே இப்பொழுதாவது விழித்துக் கொண்டு ஏரிகளையும் குளங்களையும் கண்மாக்களையும் நீர் ஆதாரங்களை அழிக்காமல் நீர் ஆதாரங்களை பெருக்கி இயற்கையை வளம் கொழிய செய்து மழை வளத்தை பெருக்கி நீர் குறையாமல் பார்த்து கொள்ளக்கூடிய தமிழர்களுடைய பாரம்பரியமான அறிவியல், அந்த அறிவு நமது முன்னோர்கள் காலத்திலே நெல் வயல் போன்ற விவசாய நிலங்களிலே நீரை தேக்கி வைத்து அந்த நீரானது நிலத்தடி நீராக மாறுவதற்கான முயற்சிகளை எல்லாம் ஏற்படுத்தினார்கள். இது போன்ற வயல்வெளிகளிலே நீர் தேங்கி நின்று, குளம் குட்டைகளிலே நீர் தேங்கி நின்று நிலத்தடி நீர் குறையாமல் பார்த்து கொண்டார்கள். பனை மரங்களை நட்டு வைத்து அந்த பனை மரம் எத்தனை ஆழமாக நீரோடு இருந்தாலும் அதை தன்னோக்கி இழுக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. அப்படிப்பட்ட பனை மரங்களை பாதுகாத்து நீர் வளத்தை பெருக்கி இயற்கை வளத்தை காப்போம்.